ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் வந்து நான் ஒரு ரெசிபி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நாங்கள் பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து வெளியில் வந்து ஷாப்பிங் போனோம். ஸோ அந்த ஷாப்பிங்கில் என்னென்ன பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ரஷ்வந்த் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் போயிருக்கான். ஸோ அதனால் அவன் வரதுக்கு முன்னாடி வந்து 3:00 தான் ஸ்கூல் வந்து முடியும் இங்கே. ஸோ 3:00 அவனுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டுறதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு வந்து சாம்பார் சாதம் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த சாம்பார் சாதம் சைட் டிஷ்ஷாக வந்து நான் இதை வந்து செய்ய போகிறேன். இது வந்து கர்நாடகாவில் வந்து ஆந்திரா ஷாப்பில் வந்து இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி சில்லி தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. இது வந்து எதில் நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் வந்து நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப பொடி பொடியாக நம்ம வந்து பொரியலுக்கு பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா நீளமாக முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து நான் ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். கையிலேயே நல்லா நான் வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து சில்லி டைப்பில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு வீடியோவை நம்ம எடுத்து போடலாம் அப்படிங்கிறனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அது எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த கடலை மாவு வந்து நான் 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் சைஸ் பாருங்கள், சின்ன கப்பு தான். சின்ன கப்பில் நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட வந்து முட்டைக்கோஸ் வந்து அந்த ஒரு பவுல் ஃபுல்லாக, பெரிய பவுல் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் கடலை மாவு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 கப் வந்து நம்ம வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு கடலை மாவுனா 1/2 கப்பு நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து 1 கப்புக்கு மேலேயே வந்து ஆட் பண்ணுறேன். 1.5 கப்பு கிட்டத்தட்ட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் வந்து அந்த இதை வந்து பைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இதில் வந்து சில்லி பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நிறைய சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறனால நான் 1.5 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கரம் மசாலா வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணுற டீஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனில் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட ஸ்பூனோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து கொத்தமல்லி தழை வந்து நல்லா வந்து நான் கையிலேயே வந்து பிச்சு போட்டுக்கணும். நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நிறையா இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் நிறையாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன், இந்த பெரிய டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இப்போ இதில் நான் எல்லா மசாலாவும் வந்து ஆட் பண்ணிட்டேன் இந்த முட்டைக்கோஸில். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து கையிலேயே வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இதில் தண்ணியே இன்னும் நம்ம ஆட் பண்ணல. இதில் வந்து என்னென்னா, ஆயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் நான் வந்து 4 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இது வந்து எண்ணெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கையிலேயே வந்து தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து கையிலேயே நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். அந்த மாவெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ ஆட் பண்ண மாவெல்லாம் வந்து அந்த முட்டைக்கோஸை வந்து நல்லா வந்து ஒட்டும். அப்போ தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா கொலன்னு ஆகிடும். ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கையிலேயே கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நான் கையிலேயே பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக வந்து தண்ணியை வந்து நான் தெளித்து விட்டுக்கிறேன். தண்ணி இப்படி தெளித்து விட்டுட்டு தான் நம்ம வந்து அதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்ம தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து நம்ம வந்து அந்த பைண்ட் பண்ணுற அளவு நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் வர வரையும் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இதில் வந்து சால்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் வந்து நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன்.
இப்போ நம்மளுக்கு அந்த சில்லி போடுறதுக்காக இந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு முட்டைக்கோஸு. ஸோ இதை வந்து நம்ம வச்சுட்டு இது வந்து ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கடாய் வந்து வச்சிட்றேன் அடுப்பில். வச்சுட்டு நான் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி நான் இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நான் வந்து இது சில்லி எடுத்து போடுறதுக்கு நான் ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டைக்கோஸை வந்து நம்ம கையில் எடுத்து நல்லா வந்து நம்ம உதிரி உதிரியாக நம்ம போடணும். இது உதிரி உதிரியாக வர்றது தான் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வந்து போண்டா மாதிரி போட்டோம்னாவோ அதெல்லாம் வந்து உள்ளே வேகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை வந்து பக்கோடா மாதிரி போட்டோம்னாலும் நம்மளுக்கு அது வேகாது. ஆனால் இது வந்து கையில் வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வேகிறதும் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வேக வைக்கலாம். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து ஈஸியாக வெந்துடும் இல்லையா. நம்மளுக்கு வேகாமல் இருந்தாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ வந்து லைட்டாக வந்து கலர் மாறும்போது நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இதில் வந்து ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு கலர் ஆட் பண்ணணும். நீங்கள் ரெட் கலர் நல்லா பிரைட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது குழந்தைங்கலாம் சாப்பிட்றனால இன்றைக்கி வந்து கலர் பவுடர் எதுவும் நான் ஆட் பண்ணல. ஆனால் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆனியன் பக்கோடா செய்வோம் இல்லையா, அதை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் வந்து இது ரொம்ப குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா. இப்போ நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் வந்து முட்டைக்கோஸ் சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரஷ்வந்த் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி வந்து யூ டிட் இட் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் ஸ்கூலில் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி நல்லபடியாக பண்ணான், இன்றைக்கி வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தான் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி லோகோஸ் மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஷாப்பிங் தான் போயிருந்தோம். என்ன ஷாப்பிங்னா இப்போ வந்து பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ஸ் எல்லாம் போகுது. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து எவ்ரி இயர் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து இங்கே வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஷாப்லலாம். அந்த பிளாக் ஃப்ரைடே அப்படின்னா இந்த பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கலாம். மெயினாக வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, நம்ம வந்து அசசரிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. நம்ம சப்போஸ் நம்ம வீட்டில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை கண்டிப்பாக வந்து பிளாக் ஃப்ரைடேயில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப சீப்பாக வந்து ரீசனபிள் ப்ரைஸ்லேயே நம்ம வாங்க முடியும். ஸோ வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து இதெல்லாம் தான் இப்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபேனு இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயே வந்து கிடச்சிது. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரு, ஜூஸர் ஜாரு, இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான அப்ளையன்சஸும் நிறைய வந்து இந்த பிளாக் ஃப்ரைடேல நம்ம வாங்கினோம்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிவி, அப்புறம் வந்து மானிட்டரு, அப்புறம் வந்து டெஸ்க்டாப் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து நிறைய ஆஃபர்ஸில் வந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த 60 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா வந்து $500 வந்து கொடுத்துருக்காங்க. $500 நம்ம ஊர் மணிக்கு இந்தியன் மணியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 27,500 தான் வருது. ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இந்த டிவி. இங்கேயே வந்து மற்ற நாளில் நம்ம வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த டிவி வந்து நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் பிளாக் ஃப்ரைடேயில். இந்த வருஷம் பிளாக் ஃப்ரைடேயில் எங்களோட ஷாப்பிங் பார்த்திங்கன்னா இந்த டிவி தான். நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய டிவியாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து இந்த டிவி ரொம்ப நல்ல ஆஃபரில் கிடச்சிது அப்படிங்கிறனால இந்த டிவி வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 60 இன்ச் டிவி. ஸோ
ஸோ இது வந்து 4K டிவி ஹெச்டி 4K டிவி அப்படிங்கிறனால வந்து சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினோம். இது சப்போஸ் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த கிளாரிட்டி பிடிக்கல, நம்மளுக்கு இந்த டிவியோட இது ஃபீச்சர்ஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம திரும்ப எக்ஸ்சேஞ்ச் கூட எடுத்துக்குவாங்க. அதனால் சரி நம்ம ஒரு 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் வந்து கேட்லாகு, அப்புறம் வந்து ரிமோட்டு, அதுக்கு செல்லு, அந்த மாதிரி வந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிவி ஸ்டாண்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது இந்த டிவியோட கிளாரிட்டி அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு இந்த டிவியில் இருக்க ஒரு பெஸ்ட்டு இது என்னன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா, இது வந்து ஏர்மோஸ் ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டிவி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது ரிமோட்டு. நாங்கள் முன்னாடி வச்சிருந்த டிவி பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சில் வச்சுருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து 60 இன்ச் டிவி வந்து வாங்கியிருக்கோம் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 40 இன்ச் டிவி வந்து நம்ம ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அதை வச்சுட்டோம். அந்த டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. அஸ்வந்தும் தனிஷ்காவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட் டிவி எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறக்காக நின்று காமிச்சிட்ருக்காங்க. இந்த டிவி வந்து எங்கள் வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான பெரிய டேபிள் இல்லை அப்படிங்கிறனால இப்போதைக்கு நாங்கள் வந்து டெம்பரரியாக வந்து போட்டு பார்க்குறக்காக நாங்கள் வந்து கீழே வந்து வச்சு நாங்கள் போட்டு ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். டிவி ப்ளே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்வந்த் தனிஷ்காவும் வந்து அவங்களோட வீடியோ தான் ஏதாவது போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ வந்து அவங்க வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். Let's go. I'm Maylin Lee. I wear what I want, say what I want, 24/7, 365.